e-commerce பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி ரொம்ப முக்கியம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா தான் அக்கௌண்ட்டே வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி சேல் பண்ணி ஆரம்பிக்க முடியும். மீஷோவில் மட்டும் நம்ம என்ரோல்மெண்ட் ஐடி மட்டும் வச்சு கிரியேட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த என்ரோல்மெண்ட் ஐடி எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட்டுக்குள்ளே சின்ன லெவலில் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி எடுக்காமலே என்ரோல்மெண்ட் ஐடியுமே வச்சு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி மீஷோ வந்து நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடியுமே மட்டும் வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் அதை எடுத்தோம் அப்படின்னா என்ன ட்ராபேக் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் வந்து சேல் பண்ண முடியும். வேறு ஸ்டேட்டுக்கு சேல் பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டுக்குள்ளே சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டேக்ஸபிள் கேட்டகரி வந்து எதுவுமே நம்ம சேல் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து அப்ரூவல் தருவாங்க, போக போக நம்மளோட லிஸ்டிங் எல்லாமே பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மீஷோலையுமே சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு பண்ணும்போது தான் இந்தியா முழுக்க பண்ண முடியும். அதே மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் உங்களால் சேல் பண்ண முடியும். ஸோ வந்து இ-காமர்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இ-காமர்ஸ்க்கு ஜிஎஸ்டி எடுக்க போகும்போது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்னோட டைரக்ட் மெசேஜஸ் கமெண்ட்ஸ்லையுமே ஜிஎஸ்டி பற்றி நான் போடும்போது நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே வீடியோவில் எல்லா கேள்விக்குமே இந்த ஒரு வீடியோவில் பதில் சொல்லிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க போகிறீங்க, இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதனால் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முன்னாலே நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து 1 month ஆகும் மினிமம். நம்ம வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம். அந்த சைடு கொரி ரைஸ் பண்ணுவாங்க ஜிஎஸ்டி ஆஃபீஸர். நாங்கள் எடுக்கும்போது இந்த ப்ரொசீஜர் தான் இருந்தது. எங்களுக்கு நிறைய கொரிஸ் வந்தது, 2-3 கொரிஸ் வந்தது. அதை திரும்ப நம்ம கொடுத்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு 1 month ஆச்சு எங்களுக்கு ஜிஎஸ்டி கிடைக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி தான் ஜிஎஸ்டியில் ஒரு புது அப்டேட் கொண்டு வந்தாங்க, ரூல் 14A. இந்த ரூல் 14A அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு மாதம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, டேக்ஸ் நம்ம பே பண்ணுவோம், ஜிஎஸ்டி டேக்ஸ் பே பண்ணுவோம். அந்த அமௌண்ட் வந்து 2.5 lakhsக்கு உள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ரூல் 14A கீழே ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதான் நம்ம கவர்மெண்ட் கட்டக்கூடிய டேக்ஸ் அமௌண்ட்டு. நம்ம பல லட்சங்களில் சேல் பண்ணும்போது தான் நம்ம 2.5 lakhs கிட்ட நம்ம கெட்ட மாதிரி இருக்கும், டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து அது தேவையில்லை. அதனால் நம்ம ரூல் 14A கீழே ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு 1 day 2 daysலேயே ஜிஎஸ்டி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது நான் அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்கள் என்ஓசி வாங்கியிருக்கணும். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் எந்த அட்ரஸில் பிக்கப் இருக்கோ அந்த அட்ரஸ் தான் கொடுக்க போகிறீங்க, ரெண்டல் அட்ரஸ். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆர் EB பில் அது இருக்கணும். அந்த நேம் வந்து மேட்சாக இருக்கணும். இப்போ நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் யார் வீட்டில் நீங்கள் ரெண்டலுக்கு எடுக்கிறீங்கன்ற மாதிரி எடுத்திருப்பீங்க நேம் போட்டு, அந்த நேமும் EB பில் ஆர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் இருக்கிற நேமும் வந்து மேட்ச் ஆகணும். நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் வேறு பேர், இதில் வேறு பேர் கொடுத்தா நமக்கு வந்து ஜிஎஸ்டியில் வந்து பிரச்சனைகள் வரும். ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் வர ஹவுஸ் ஓனரோட நேமும் EB பில்லில் அவரோட நேம் இருக்குது அப்படின்னு எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்படி மேட்ச் பண்ணி கொடுத்தா தான் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இதானே நம்ம மற்றவங்ககிட்ட வாங்கக்கூடிய டாக்குமெண்ட் இது. ஸோ உங்களோட அப்பா பேரில் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இந்த என்ஓசி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இப்போ உங்களோட கூட பிறந்தவங்க யாராக இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் என்ஓசி வாங்குற மாதிரி, இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுன்ற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டியில் நம்ம 5 HSN கோட்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த HSN கோட்ஸ்னு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் டாய்ஸ் ஒரு கேட்டகரி பண்ண போகிறேன், ஹேர் ஆக்சரிஸ் ஒரு கேட்டகரி பண்ண போகிறேன், டாய்ஸுக்கு ஒரு HSN கோடு இருக்குது, இந்த ஹேர் ஆக்சரிஸ் ஒரு HSN கோடு இருக்குது. இந்த மாதிரி 5 HSN கோட்ஸ் 5 கேட்டகரிஸ் வந்து நான் என்னோட ஜிஎஸ்டியில் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இது வந்து ஃபியூச்சரில் நான் வேணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டாய்ஸ் வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு HSN ஆட் பண்ணனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 5 HSN வரைக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த கேட்டகரி எனக்கு வேண்டாம்னா நீங்கள் அதுக்கு ஆல்ட்ரா ஒரு கேட்டகரி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து மாற்றிக்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த 5 HSN கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை எனக்கு இப்போதைக்கு 2 மட்டுமே போதும் அப்படின்னாலும் ஓகே. ஸோ நம்ம பின்னாடி ஆல்டர் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் சேல் பண்ண போகிறீங்க அதுக்கான HSN கோடு தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம்தான். ஜிஎஸ்டி எடுத்ததுக்கப்புறம் மாதம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக நம்ம ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணியாங்க. நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் இல்லையா, நம்ம மாதம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு சேல் ஆச்சு, இப்போ ஃபஸ்ட்டு மந்தில் நான் சேலே பண்ணல, அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணல அப்படின்னா நீங்கள் நில் ரிட்டன் ஃபைல் பண்ணணும். எனக்கு எந்த சேலுமே நடக்கலை அப்படின்னு 0 டேக்ஸ் கட்டுற மாதிரி நில் ரிட்டன் நம்ம வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். இல்லை சேல் நடந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து ஃபைலிங் பண்ணி ஆகணும். ஸோ மாதம் ஜிஎஸ்டி கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. ஃபைல் பண்ணாமல் தான் நமக்கு வந்து பெனால்ட்டி வரும். அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுற 2-3 மாதம் தொடர்ந்து நீங்கள் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஃபைலிங் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லை க்ளோஸ் பண்ணாமல் இல்லை அதை வந்து பராமரிக்காமல் ரொம்ப நாள் விட்டிங்க அப்படின்னா டீஆக்டிவேட் ஆகிடும். மறுபடியும் நம்ம பெனால்ட்டி அமௌண்ட் எல்லாமே சேர்த்து கட்டினா தான் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இ-காமர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ஆடிட்டர் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ ரெகுலர் ஆடிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இ-காமர்ஸ் ஸ்பேஸ் பற்றி நிறைய ஐடியா இருக்காது. ஸோ நீங்கள் போக போகிற ஆடிட்டர் வந்து இ-காமர்ஸ் ஸ்பேஸில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா இ-காமர்ஸில் வந்து நமக்கு ரிட்டன் வரும், ப்ராடக்ட் ரிட்டன், கஸ்டமர் ரிட்டன், RTO ரிட்டன் இருக்கும். அதையும் வந்து நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
ஸோ இ-காமர்ஸ் ஸ்பேஸ் பற்றி தெரிஞ்சிற ஒரு ஆடிட்டர் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நாங்களுமே ஜிஎஸ்டி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட ஆடிட்டர்ஸ் எல்லாமே இ-காமர்ஸ் ஸ்பேஸ் பற்றி நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க தான். உங்களுக்கு ஜிஎஸ்டியில் நாளைக்கு என்ன கொரிஸ் வந்தாலுமே சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். இ-காமர்ஸ் ஸ்பேஸில் நாலேஜ் இருக்கிறதுனால ஈஸியாக அவங்க வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. கீழே எங்களோட காண்டாக்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு ஜிஎஸ்டி சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம இ-காமர்ஸை சேல் பண்ணுறதுக்காக நிறைய பேர் ஹோல்சேலில் வந்து வாங்குவோம். அப்படி வாங்கும்போது நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டி தர மாட்டாங்க. நிறையா ஹோல்சேலர் பண்ணுறவங்க வந்து நமக்கு ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக கேஷில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் ஜிஎஸ்டி அளவு பண்ணுறது இல்லைன்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்களோட ஹோல்சேலர் யாரும் ஜிஎஸ்டி தரல அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை. பட் வந்து நீங்கள் மாதத்துக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் ஆகுது ஜிஎஸ்டி மூலமாக வாங்குறது பெட்டர். ஏன்னா நமக்கு ஃபியூச்சரில் பிரச்சனை வராமல் இருக்கும். அப்படி ஒரு வேளை நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஆன்லைனில் சேல் பண்ணும்போது கண்டிப்பாக ஜிஎஸ்டி அதில் ஆட் ஆகிடும். என்ன ஒன்று, நம்ம ஜிஎஸ்டி ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம மந்த் எண்டில் ஃபைல் பண்ணும்போது க்ளைம் பண்ணிக்கலாம். நம்ம கூட ஜிஎஸ்டி ஆல்ரெடி பே பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளோட அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சேல் ப்ரைஸில் வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டி வாங்காமல் வந்ததுனால இது நமக்கு ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணாமலே சேல் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணாமல் தான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க. அப்போ நம்ம தான் ஜிஎஸ்டி வந்து அது கொடுத்தாகணும். 12% 18% அந்த அமௌண்ட் வந்து நம்ம தான் கொடுத்தாகணும். அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சேல் ப்ரைஸ் வைக்கும்போது ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மந்த் எண்டில் வந்து ஃபைல் பண்ணும்போது அந்த ஜிஎஸ்டியும் ஆட் ஆகிட்டு இருக்கும். இல்லை நமக்கு கிடைக்கிறது ஒரு 50 ரூபா தான் கிடைக்கும். அதுலேருந்து ஒரு 30 ரூபா ஜிஎஸ்டிக்கு போயிடுச்சுன்னா நம்மளோட ப்ராஃபிட் போயிடும் இல்லையா? அதனால் சேல் ப்ரைஸில் கண்டிப்பாக அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜிஎஸ்டி முன்னாடியே பே பண்ணல அப்படின்னா சேல் ப்ரைஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோடய சொந்த வீடு வந்து ஊரில் இருக்குது. அங்கேருந்து அந்த அட்ரஸ் கொடுத்து நான் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு நான் இப்போ சென்னை அந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கேன், இங்கே ரெண்ட்டுக்கு இருக்கேன், இந்த அட்ரஸில் வந்து என்னால் பிக்கப் கொடுக்க முடியுமா அப்படின்னா, ஸோ அப்படி பண்ண முடியாது. நீங்கள் எந்த அட்ரஸ்லேருந்து பிக்கப் பிடிக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து ஜிஎஸ்டியில் இருந்தாகணும். ஊரில் இருக்கிற அட்ரஸை கொடுத்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கும். நீங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸில் வச்சு நான் பிக்கப் கொடுக்க போகிறேன் சென்னையில் அப்படின்னா இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸாக வந்து ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் மட்டும்தான் ஜிஎஸ்டி போர்ட்டலில் அதை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த அட்ரஸ் வந்து பிக்கப் அட்ரஸை நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பிக்கப் அட்ரஸ் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது, நீங்கள் வந்து ஊரில் கொடுத்துட்டு சென்னையில் மாற்ற முடியாது, பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அமேசானில் ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இல்லை நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ப்ரொசீஜரை அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து அந்த அட்ரஸ்க்கு பிக்கப் நம்ம மாற்ற முடியும். இது தவிர உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் ஃபைலிங், FSSA, ட்ரெயின்மார்க் இந்த மாதிரி சர்வீஸ் எது தேவைப்பட்டாலும் கீழே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதோ ஒரு டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோக்கு வந்து அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ அடுத்த வீடியோ அதை நான் அதை போட்டுடுறேன். ஓகேவா?